Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து GK டெஸ்ட் क्वेश्चंस தான் வந்து பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 9வது பார்ட். இதுவரையும் 8 பார்ட்ல டெஸ்ட் क्वेश्चंस வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நியூ ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படினா ப்ரீவியஸா கொடுத்திருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ டெஸ்ட் எழுதி பாருங்க. கண்டிப்பா வந்து சின்சியரா வந்து படிங்க. ஏனா எக்ஸாம் பாத்தீங்கன்னா கவுண்டிங் நம்பர்ஸ் ஆஃப் டேஸ் பாத்தீங்கன்னா 72 டேஸ் தான் வந்து இருக்கு. ஸோ 72 நாளில் எவ்வளோ தூரம் படிக்கணும், எவ்வளோ தூரம் டெஸ்ட் எழுதணும், ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியும். படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். அகைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் உங்கள் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் என்ன வந்து யோசிச்சிருக்கீங்களோ அதை வந்து உங்களால் கட் ஆஃப் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? அதனால் நல்லா படிங்க, டெஸ்ட் எழுதி பாருங்கள், நிறைய ரிவிஷன் கொடுங்க டைம் இருக்கப்போ. முக்கியமாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்குரிய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் ஆகும். அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாம். 30 கொஸ்டின் இருக்குது. ஸோ 30 கொஸ்டினுக்கு எத்தனை ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி 12ஆம் நூற்றாண்டில் யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி 12ஆம் நூற்றாண்டில் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் பி, முகமது கோரியால். இரண்டாவது கொஸ்டின், இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பி, எஸ்ஏ கணுப்பகுதி. மூணாவது கொஸ்டின், மாம்லூக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு என்ன பொருள்? மாம்லூக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு என்ன பொருள்? ஆன்சர் அடிமை. மாம்லூக்னா அடிமை. நாலாவது கொஸ்டின், டெல்லியை ஆண்ட முதல் பெண் அரசி யார்? டெல்லியை ஆண்ட முதல் பெண் அரசி யார்? ஆன்சர் டி, ரஷ்யா சுல்தானா. அஞ்சாவது கொஸ்டின், இந்தியாவின் முதலில் எந்த மாநிலத்தில் மதிப்பு கூட்டு வரி, அதாவது VAT வேட் அறிமுகம் செய்யப்பட்டது? இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் பி, ஹரியானா. ஆறாவது கொஸ்டின், கலிங்க நாட்டு அரசன் காரவேலனை பற்றி கூறும் கல்வெட்டு எது? கலிங்க நாட்டு அரசன் காரவேலனை பற்றி கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் சி, ஹதிகும்பா கல்வெட்டு. ஏழாவது கொஸ்டின், குறைவான மழை பொழியும் பகுதி எது? குறைவான மழை பொழியும் பகுதி எது? ஆன்சர் சி, ஜெய்சால்மர். எட்டாவது கொஸ்டின், ஏனைய மொழிகளின் சொல்லாக்கத்திற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக தமிழ் மொழி உருப்பெற்று எழுந்துள்ளது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, ஜார்ஜ் எல் ஹார்ட். ஒன்றாவது கொஸ்டின், 2 கூற்று இருக்குது, இதில் எது சரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். முதல் கூற்று, நாலங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி, அல்லங்காடி என்பது பகல் பொழுதிற்கான அங்காடி. இது கூற்றுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தவறு, அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்கு. 10வது கொஸ்டின், வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசன் யார்? வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசன் யார்? ஆன்சர் சேரன் செங்குட்டுவன். 11வது கொஸ்டின், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் கவிஞர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? ஆன்சர் காளிதாசர். 12வது கொஸ்டின், இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிப்பது எது? இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிப்பது எது? ஆன்சர் பி, கரோனரி தமனி. 13வது கொஸ்டின், வலது ஆரிக்கிள் மற்றும் வலது வென்ட்ரிக்கிள்களுக்கு இடையே அமைந்த முக்கோண வடிவிலான வால்வு எது? ஆன்சர் மூவிதழ் வால்வு. 14வது கொஸ்டின், நரம்பு தூண்டலினால் இதய துடிப்பு உண்டாவது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? நரம்பு தூண்டலினால் இதய துடிப்பு உண்டாவது எவ்வாறு குறிப்பிடப்படுது? ஆன்சர் நியூரோஜெனிக். 14, செயற்கை ஆக்சின்களுக்கு உதாரணம் எது? செயற்கை ஆக்சின்களுக்கு உதாரணம் எது?
ஆன்சர் வந்து பி 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம். 16வது கொஸ்டின், சங்க காலத்தில் காடுகளை விளைநிலங்களாக மாற்றியவர் யார்? சங்க காலத்தில் காடுகளை விளைநிலமாக மாற்றியவர் யார்? ஆன்சர் ஏ கரிகாலன். 17வது கொஸ்டின், மூளையின் வெளிப்புற தடிமனான சவ்வு படலம் ஏது? மூளையின் வெளிப்புற தடிமனான சவ்வு படலம் ஏது? ஆன்சர் டியூரா மேட்டா. 18வது கொஸ்டின், பெருமூளையில் காணப்படும் பள்ளங்கள் எவ்வாறு சொல்லப்படுது? பெருமூளையில் காணப்படும் பள்ளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் சல்சி. 19வது கொஸ்டின், இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளில் இருந்து வணிகர்களை ஈர்த்த சோழர்களின் துறைமுகம் எது? இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளில் இருந்து வணிகர்களை ஈர்த்த சோழர்களின் துறைமுகம் எது? ஆன்சர் புகார். 20வது கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 21, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் ஏது? ஆன்சர் செம்பு. 22, ராஜீவ்காந்தி கேர்ள் ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய விளையாட்டு வீரர் யார்? ராஜீவ்காந்தி கேர்ள் ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய விளையாட்டு வீரர் யார்? ஆன்சர் விஸ்வநாத ஆனந்த். 23, ரான்வீர் கணுக்கால் காணப்படும் இடம் ஏது? ரான்வீர் கணுக்கால் காணப்படும் இடம் ஏது? ஆன்சர் ஆக்சான்கள். 24, பயங்கரவாத நடவடிக்கைகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். 25, கிளர்ச்சி என்று பொருள்படும் ஹார்மோன் எந்த மொழி சொல்லில் இருந்து உருவானது? கிளர்ச்சி என்ற பொருள்படும் ஹார்மோன் எந்த மொழி சொல்லில் இருந்து உருவானது? ஆன்சர் கிரேக்க சொல். 26, உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடுப்பது எது? உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடுப்பது எது? ஆன்சர் ஆக்சீன்கள். 27, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறிய நாயன்மார் யார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை கூறிய நாயன்மார் யார்? ஆன்சர் திருநாவுக்கரசர். 28, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாபேட்டை. 29, இரைப்பை சார் உடற்செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இரைப்பை சார் உடற்செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வில்லியம் பியூமண்ட். 30வது கொஸ்டின், எண்ம விதியை உருவாக்கியவர் யார்? எண்ம விதியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் நியூலாண்ட். இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின் 30 பார்த்தோம். ஸோ 30வது கொஸ்டின் வரை டெஸ்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸை வந்து மியூட்டில் போட்டுட்டு கொஸ்டின் ரீட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக கமெண்டில் வந்து உங்கள் மார்க் வந்து சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணோம். அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.